ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டெஸ்டிங்கோட பிரின்சிபல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். டெஸ்டிங் பிரின்சிபல்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாஃப்ட்வேரை நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம்னா இந்த பிரின்சிபல்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி தான் டெஸ்ட் பண்ணுவோம். அப்போ தான் நம்மளால் அது ஒரு எஃபெக்டிவாக டெஸ்ட் பண்ண முடியும். ஓகேவா? அது போக இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். என்ன பாயிண்ட் ஆஃப் வியூலனா, இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இது ரொம்ப முக்கியமான ஒன்று, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேவா? ஸோ மொத்தம் 7 பிரின்சிபல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்ளிகேஷனை நம்ம டெஸ்ட் பண்ண போறோம். அப்படி டெஸ்ட் பண்ணும்போது நமக்கு என்ன தெரியும்னா, அந்த அப்ளிகேஷன்ல ஏதாவது டிஃபெக்ட் இருக்கா அப்படிங்கிறத நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகே, டிஃபெக்ட் இருக்கா அப்படிங்கிறத நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியும். இப்ப டிஃபெக்டே இல்ல, அதாவது நம்ம செக் பண்றப்ப டிஃபெக்டே இல்லைங்கிற ஒரு காரணத்துக்காக அந்த அப்ளிகேஷன் வந்து 100% வந்து டிஃபெக்ட் இல்லாத அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு கேரண்டி நம்மளால சொல்ல முடியாது. மேபி நமக்கு தெரியாம என்ன இருக்கலாம், அதுல டிஃபெக்ட் இருக்கலாம். இப்போ டிஃபெக்ட்னா ஒன்றும் இல்லை, கஸ்டமருடைய ரெக்யர்மெண்ட்டுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சாட்டிஸ்ஃபை பண்ணலாம், நம்ம என்ன டிஃபெக்டாக தான் கன்சிடர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ எப்பயுமே டெஸ்டிங்கை பொறுத்தவரையும் 100% பக் ஃப்ரீ அப்ளிகேஷன் அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது. நம்மளால முடிஞ்ச அளவு டிஃபெக்டை என்ன பண்ணுவோம், ரெடியூஸ் பண்ணுவோம். அதுதான் டெஸ்டரோட வேலை. ஓகே, ஸோ அதை தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க, சாரி ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் என்ன சொல்றாங்கன்னா, டெஸ்டிங் ஷோஸ் தி பிரசன்ஸ் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ டாக்டர் இருக்காங்க. இப்போ டாக்டர்கிட்ட போய் நம்ம ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணுறோம். ஹெல்த் செக்அப் பண்ணும்போது அது ரிப்போர்ட் எல்லாமே வந்து நார்மலாக தான் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம உடம்புல வந்து எந்த விதமான வியாதியுமே டிசீஸுமே இல்லை அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்லிட முடியாது. கேரண்டி கிடையாது. அல்லது வேற ஏதாவது எக்ஸாம்பிள்னா, ஒரு எக்ஸாம் மேக்ஸ் எக்ஸாம் எழுதுறோம். இப்போ மேக்ஸ் எக்ஸாம் எழுதுறப்ப நம்மளே முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், செக் பண்ணுவோம். எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்குமா அப்படிங்கிறத என்ன பண்ணுவோம், செக் பண்ணுவோம். செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம கண்ணில் மேபி ஏதாவது தப்பு இருந்தால் படலாம், அதை சரி பண்ணலாம். அல்லது கண்ணில் எதுவுமே படாது, எல்லாம் கரெக்டாக இருக்கிறதா நம்ம நினச்சிக்குவோம். அதுக்காக நமக்கு கரெக்டாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டதுக்காக அந்த 16 மார்க் கொஸ்டினுக்கு 16 மார்க் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. மேபி நமக்கு தெரியாமல் அதில் ஏதாவது தப்பு நடந்திருக்கலாம். ஓகே, அதுதான் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல். ரெண்டாவது பிரின்சிபல் என்னன்னா, எக்ஸாஸ்டிவ் டெஸ்டிங் இஸ் இம்பாசிபிள். அப்படின்னா என்னன்னா, இப்போ என்கிட்ட பாஸ்வேர்டு இருக்கு. அந்த பாஸ்வேர்டு வந்து மினிமம் 8 ஓகேவா, மினிமம் 8 கேரக்டர்ஸ், மேக்ஸிமம் 20 கேரக்டர்ஸ். இப்போ 8 to 20 இந்த ரேஞ்சில் அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. இது ஃபுல்லாக வெறும் நியூமரிக் வேல்யூனே வச்சுக்கோங்களேன். இப்போ 8 to 20 தான். இப்போ ஒவ்வொரு டிஜிட்டுக்கும் 0 to 9 காம்பினேஷன் இருக்கு. அப் டு இதில் ஆல்மோஸ்ட் 13 டிஜிட் இருக்கு. இப்போ 10 இன்ட்டு இப்படி 10 இன்ட்டு 10 13 டைம் போகும்போது நமக்கு எவ்வளவு காம்பினேஷன் கிடைக்கும்னா, ஒரு மில்லியன்ஸ், ஓகேவா, மில்லியன்ஸ் காம்பினேஷன் கிடைக்கும். அப்போ அது ஒரு லார்ஜ் டேட்டா. அந்த லார்ஜ் டேட்டாவை எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா நம்ம செக் பண்ணிட்டே இருக்கோம்னு வைங்க, நமக்கு டைம் வேஸ்ட் ஆகுறத தவிர வேற வழியே கிடையாது. எல்லா காம்பினேஷன் ஆஃப் இன்புட்டையும் நம்ம கொடுத்து என்ன பண்ண மாட்டோம், செக் பண்ண மாட்டோம். அப்படி செக் பண்ணா நமக்கு தான் டைம் வேஸ்ட். ஸோ அதை தான் என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸாஸ்டிவ் டெஸ்டிங் இஸ் இம்பாசிபிள். இப்போ நம்மளே எழுதின பேப்பரையே ஒரு 12 o'clock 12:30 போல லைன் பை லைனாக ரீட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எழுதின பேப்பரையே லைன் பை லைன் ரீட் பண்ண மாட்டோம், மேலோட்டமா பார்ப்போம். அப்படிதானே? எவன்டா அதை உட்காந்து, ஸோ அந்த கதை தான். ஸோ அப்போ நீங்க இடையில மிஸ் பண்றப்ப ஏதாவது பக் இருக்கான சான்ஸ் இருக்கா அப்படின்னா அதை சரி பண்ணுவோம். எப்படி சரி பண்ணுவோங்கிறத போக போக சொல்லுவோம். இப்போ எல்லா காம்பினேஷனையும் என்ன பண்ண மாட்டேன், ரன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்போ அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவேன் அப்படின்னா, இதை எப்படி ரெடியூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, நம்ம அடுத்த வர வீடியோஸ்ல அது தெரியும். ஓகேவா? ஓகே. தென் இயர்லி டெஸ்டிங் சேவ்ஸ் டைம் அண்ட் காஸ்ட். இதுக்கு நம்ம எக்ஸாம்பிளா எதை எடுத்துக்கலாம்னா, இப்போ ஒரு வீடு கட்ட போறோம். வீடு கட்டணும்னா நமக்கு ஒரு இன்ஜினியர்கிட்ட சொல்லுவோம், அப்போ எனக்கு இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் எனக்கு வீடு வேணும் அப்படின்னு. ஸோ அவர் ஒரு பிளான் போட்டு வர்றாரு, அதை தான் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த ப்ளூ பிரிண்ட்டை பார்த்துட்டு அதில் என்ன இருக்கும், இதெல்லாம் ஹாலு, இது பெட்ரூமு, இது வந்து கிச்சன் ரூமு, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ அங்கேயே பார்த்துட்டு இப்போ எனக்கு வந்து அட்டாச் ரெஸ்ட் ரூம் வேணும், இல்லை வெளியே ரெஸ்ட் ரூம் வேணும், இந்த மாதிரி எல்லாத்தையுமே என்ன பண்ணுவோம், ப்ளூ பிரிண்ட்டை வச்சு நம்ம சரி பண்ணிடுவோம். ஓகே, அதுதான் இயர்லி டெஸ்டிங் சேவ்ஸ் டைம் அண்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதை விட்டு வீடு நீ கட்டி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் சொல்கிறேன் அப்படின்னா, யாரோட காஸ்ட் வேஸ்ட்டு, அந்த கிளையண்டோட காஸ்ட் வேஸ்ட்டு, அந்த இன்ஜினியரோட ரிசோர்ஸஸ் வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு. ஸோ அந்த ப்ளூ பிரிண்ட்லேயே எப்படி கரெக்ஷன் பண்ணுறோமோ, இங்கேயும் எஸ்ஆர்எஸ்ல என்ன பண்ணிடுவோம், கரெக்ஷன் பண்ணிடுவோம். இன்கேஸ் அதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா சரி பண்ணிடுவோம். இதை தான் இயர்லி டெஸ்டிங் சேவ்ஸ் டைம் அண்ட் காஸ்ட், மூணாவது பிரின்சிபல். நாலாவது டிஃபெக்ட் கிளஸ்டரிங்.
இப்போ ஒரு அப்ளிகேஷன்ல டிஃபெக்ட் இருக்குன்னா, இப்போ ஒரு 100 டிஃபெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 100 டிஃபெக்ட் வந்து நம்மகிட்ட ஒரு 10 மாடல் இருக்கு. ஓகேவா? 10 மாடல்ஸ் இருக்கு. மாடல்னா என்னன்னா, ஒவ்வொன்னையும் ஒவ்வொரு மாடல் விச் மீன்ஸ் அது என்ன ஒவ்வொன்னா லாகின் பேஜ் ஒரு மாடல், ரிஜிஸ்டர் பண்ற பேஜ் ஒரு மாடல், அதுக்கடுத்து டேஷ்போர்ட் ஒரு மாடல். இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் ஒரு மாடலா நீங்க அசைன் பண்ணிக்கோங்க. அதான் 10 மாடல்லையும் ஈவனா ஒவ்வொரு மாடலும் 10 10 டிஃபெக்ட் இருந்துச்சு மீனிங் கிடையாது. இதுல ஏதாவது ஒரு 2 3 மாடல் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். ஓகே, அந்த டிஃபிகல்ட்டா இருக்க மாடல்ல தான் நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் வந்து ஹெவியா இருக்கும், ஹையஸ்ட் பாசிபிள் இருக்கும். அதை தான் டிஃபெக்ட் கிளஸ்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை என்ன சொல்லுவாங்கன்னா 80/20 ரூல் அல்லது பாரெட்டோ பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 80% ஆஃப் டிஃபெக்ட் 20% ஆஃப் மாடுல்ல தான் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். ரியல் டைம்ல நம்ம சொல்லணும்னா பேமெண்ட் கேட்வேல எரர் வரும். ஆடிட் டு கார்டு கொடுப்போம்ல, அதுல எரர் வர சான்சஸ் இருக்கு நிறைய. ஏன்னா ஆடிட் டு கார்டு கொடுக்குறப்ப நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும், அதே மாதிரி இங்க ஸ்டாக் வந்து ரெடியூஸ் ஆகணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ்ல ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான மாடல்ஸ்லாம் நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதை தான் டிஃபெக்ட் கிளஸ்டரிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் இன்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல வச்சிருக்கு. நீங்க பாஸ் பண்ணிட்டு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸ்கிரீன்ஷாட் அல்லது ரிட்டன் நோட்ஸ் எடுக்கலாம் எடுங்க. அடுத்து பெஸ்டிசைட் பாரடாக்ஸ்னா என்னன்னா, இப்போ என்கிட்ட ஒரு லாகின் பேஜ் இருக்கு மாடல். அந்த மாடலுக்கு ஃபர்ஸ்ட் இன்சியலா ஒரு டெஸ்ட் கேஸ் எழுதிட்டேன். டெஸ்ட் கேஸ் எழுதி அதை ரன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. அந்த ஸ்பிரிண்ட்ல நம்ம அப்ளிகேஷனை ரிலீஸ் பண்ணியாச்சு. ஒரு ஸ்பிரிண்ட் முடியும். அடுத்த ஸ்பிரிண்ட் அதாவது அடுத்த இட்ரேஷன்ல ஏதோ ஒரு அப்டேட் நடக்குது. ஓகே, அந்த அப்டேட் நடந்ததுக்கு அப்புறமும் அந்த ஸ்பிரிண்ட்லயும் சேம் டெஸ்ட் கேஸை வச்சு நம்ம ரன் பண்ணோம்னு வைங்களேன், என்ன ஆகாது? அது அப்ப ஏதாவது பக் வருமா? டிஃபெக்ட் கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்னா அது ஃபர்ஸ்ட் ஸ்பிரிண்ட்லயே அது என்னது, அந்த டெஸ்ட் கேஸை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியல, பக் எடுக்க முடியல, கண்டுபிடிக்க முடியல, டிஃபெக்ட் வந்து கண்டுபிடிக்க முடியல. ஸோ சேம் டெஸ்ட் கேசஸையே எவ்ரி ஸ்பிரிண்டும் யூஸ் பண்ணிட்டே இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ என்ன பண்ணணும், டெஸ்ட் கேஸை நீ சேஞ்ச் பண்ணணும். அப்ப அடுத்த மாடல்ல அந்த லாகின் பேஜ்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு நீ பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இமெயில் மட்டும்தான் வச்சு லாகின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் வந்து ஒருவேளை என்ன பண்ணலாம், மொபைல் நம்பரை வச்சு ஓடிபி வழியாகவும் என்ன பண்ணலாம், லாகின் பண்ணலாங்கிற ஆப்ஷன் வந்துட்டா நீங்க ஃபர்தரா இதுக்கு டெஸ்ட் கேஸ் எழுதி இதை ரன் பண்ணலாம். ஏற்கனவே எழுதி டெஸ்ட் கேஸே வச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது, ரன் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. அதை தான் பெஸ்டிசைட் பாரடாக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இஃப் த சேம் டெஸ்ட் கேசஸ் ஆர் எக்ஸிக்யூட்டட் ரிப்பீட்டட்லி they eventually stop finding new defects அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஓகே. தென் டெஸ்டிங் இஸ் ஏ கான்டெக்ஸ்ட் டிபெண்டன்ட். ஒவ்வொரு அப்ளிகேஷனும் அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். ஓகேவா? ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரீசன் இருக்கும்ல. இப்போ இன்ஸ்டாமார்ட்டுங்கிற அப்ளிகேஷனோட நீடு வேற, ஆல்சோ ஒரு அட்ஜியோடைய அப்ளிகேஷன் வேற. ரெண்டுமே இங்க ட்ரெஸ் வைக்கிறாங்க, இங்க வந்து கிராசரிஸ்ல இருந்து எல்லாமே வைக்கிறாங்க. ஒரு பேங்கிங் அப்ளிகேஷன் வேற. கம்ப்ளீட்டா அந்த அப்ளிகேஷனுக்குரிய தன்மைக்கு ஏத்த அப்படி நம்ம என்ன பண்ணுவோம், டெஸ்டிங் அப்ரோச் மாறும், அதோடைய மாடல் மாறும், எப்படி டெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத. ஓகேவா? ஸோ அததான் டெஸ்டிங் இஸ் கான்டெக்ஸ்ட் டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் ஆஃப் எரர் ஃபாலசி அப்படின்னு என்னன்னா, அப்ளிகேஷன்ல டிஃபெக்டே இல்லை, ஆனா அந்த அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா எதை பொறுத்து இருக்கு, கஸ்டமருடைய தேவை இருக்குல்ல, அவர் ஒரு மைண்ட்ல ஒன்று வச்சிருப்பாருல்ல, அதை விட்டுட்டு டீவியேட் ஆகி வேற ஒன்று இருக்கு. ஸோ அப்போ அதை ஃபெயிலியராகவும் நம்ம கன்சிடர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபெயிலியரா தான் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா கஸ்டமர் எதிர்பார்த்தது ஒன்று, நமக்கு அவருக்கு ப்ராடக்டை ரிலீஸ் பண்ணது ஒன்று. இப்போ உதாரணத்துக்கு அவர் வந்து கேஷ் ஆன் டெலிவரி மட்டும்தான் ப்ரிஃபர் பண்றாரு அப்படிங்கப்ப, யாரு அந்த அப்ளிகேஷன் வந்து கேஷ் ஆன் டெலிவரி மட்டும் தான் ப்ரிஃபர் பண்ணுது அப்படிங்கப்ப நம்ம போய் யூபிஐ வந்து ஆட் பண்ணிருக்க கூடாது. அல்லது யூபிஐ மட்டுமா அவர் வந்து கேஷ் ஆன் டெலிவரியே என்ன பண்ணல, எனக்கு வேணாம், ப்ரீபெய்டு ஆர்டர் மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற கேஸுக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, போஸ்ட்பெய்டு ஆர்டருக்கு நம்ம எலிஜிபிளா ஆப்ஷன்ஸ் வந்து செட் பண்ணி கொடுக்க கூடாது. ஸோ அதை தான் என்ன சொல்றோம், ஆப்ஷன்ஸ் ஆஃப் எரர் பாலிசி அப்படிங்கிறோம். ஈவன் தோ சாஃப்ட்வேர் வந்து டிஃபெக்டே இல்லை, இருந்தாலும் கஸ்டமருடைய என்னது அந்த ரெக்யூர்மெண்ட்டை சாஃப்ட்வேர் வந்து மீட் பண்ணல அப்படின்னா அதை ஆப்ஷன்ஸ் ஆஃப் எரர் பாலிசி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் 7 பிரின்சிபிள்ஸ், ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த நிமோனிக் வேணா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிஇஇடி பிசிஏ, அதாவது ப்ளீஸ் ஈட் எவ்ரி டே. ஓகே, ப்ளீஸ் ஈட் எவ்ரி டே. இதுக்கு என்ன வச்சுக்கலாம்னா ப்ளீஸ் குக் ஆல்வேஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ப்ளீஸ் குக் ஆல்வேஸ் டேரக்டா ஞாபகம் வச்சுக்கலாம் வச்சுக்கோங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பி வந்து என்னதும் இது ஏதோ பிரசன்ஸ் ஆஃப் டிஃபெக்ட்ஸ்,
இது எக்ஸாக்டிவ் டெஸ்டிங் இஸ் இம்பாசிபிள். இது வந்து இயர்லி டெஸ்டிங் சேவ்ஸ் டைம் அண்ட் காஸ்ட். இது டெஃபெக்ட் கிளஸ்டரிங், பெஸ்டிசைடு பாரடைக்ஸ். இந்த சி பார்த்தீங்கன்னா கான்டெக்ஸ்ட் டிபெண்டன்ட். இது ஆப்ஷன்ஸ் ஆஃப் எரர் பாலிசி. எக்ஸாம் அப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இன்டர்வியூ டைம்லையும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே, ஏதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.